இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக வெஜிடபிள் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் பாத்திரத்தில் கடலெண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேங்க. ஹோல் கரம் மசாலாவை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பொறுக்கி எடுத்து போட்டுடுறாங்க தனியாக. அதனால் இது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதோட போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, மஞ்சள் தூள், தனியாய்த்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு காய் நல்லா க்ரன்ச்சியாக வேகட்டும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுடலாம். இது கூட 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க, சுடு தண்ணி. இதுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வரட்டும். இதுக்கு நடுவில் நான் குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வந்துருச்சு. இது கூட ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கை நிறைய கொத்தமல்லியும் புதினாவையும் இதோட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்ச பிறகு தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு அப்சர்வ் ஆன பிறகு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு பழைய தோசைக்கல்லில் கீழே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்துடலாங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் தம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மைல்டான காரத்தோடு இருக்கும். நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸுக்காக நான் ஆப்பிளும் பர்ஃபி தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.